வணக்கம். இன்றைக்கி நம்ம டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் வைத்திலிங்கம் அவர்கள் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காரு. என்டிஏ கூட்டணியில் டிடிவி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இந்த மாதிரி பரபரப்பு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு. தாவேக்கால நாளைக்கு ஒரு கூட்டம் நடத்த போகிறாங்க. இப்படி பல்வேறு அரசியல் காரணங்கள் நிறைய சுற்றிட்டு இருக்கு தமிழக அரசியலை நோக்கி. இதை பற்றி பேச இருக்கிறோம். வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே, இது திமுக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா வைத்திலிங்கம் அவர்கள் இன்றைக்கி வந்து இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து பல்வேறு கேள்வி கேட்டாங்க. மூலம் அவர் இணைஞ்சிருக்கனோட நோக்கம் என்னவாக தானே இருக்கும்னு நினைக்கிறீங்க? கம்பெனி தொடங்கிட்டாங்க. கம்பெனியை கொண்டு போய் என்டிஏல ஜாயின் பண்ணோம். அண்ணாமலை பேச்சை கேட்டு எனக்கு என்னென்ன ஆடிந்தார். அதுக்கு பிறகு ஏடிஎம்கேல போகிறதுக்கு இவருக்கு தயக்கம். என்டிஏ பேசி நீங்கள் வந்து எங்கள் இதில் இருங்க, உங்களுக்கு நான் சீட்டு ஒதுக்குறேன்னாங்க. இவருக்கு அதுலேயும் இஷ்டம் இல்லை. அதனால் ஒரு குழப்ப மனநிலையே சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. தாவேக்கு எதாவது பண்ணோம், நம்ம எதாவது பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலான்னு பார்த்தாரு. அதுவே ஓட்டக்கப்பலாக இருக்குது. ஓட்டக்கப்பலில் போய் ஏறினா மொத்தமாக கடலில் மூழ்க வேண்டியதான். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. இதில் கேட்குறாங்க, ஏன் ஓபிஎஸ் முடிவெடுக்க மாட்டேங்கிறாரு, எல்லாம் ஒவ்வொருத்தராக விலகிட்டு அவர் ஏன் டிஎம்கில் ஜாயின் பண்ணலாம் இல்லைங்க போகலாமேங்க. அதுக்கு அதுதான் உதாரணம் சொன்னேன். ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தோன்னா, நான் பல வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். வாட்ஸ்அப் ஆரம்பித்த காலத்தில் முதல் பத்திரிகையாளர்களை வச்சு குரூப் ஆரம்பித்ததில் நான் ஒரு ஆள். சரி. அது மாதிரி தம்பி பாரதின்னு ஒரு தம்பி இதில் தலைமுறையில் இருந்தாப்புல, அவர் ஒரு குரூப் ஆரம்பித்தார். க்ரைமுக்குன்னு ஒரு குரூப் நான் ஆரம்பித்தேன். அது பயங்கர ஃபேமஸ்ஸு. அப்புறம் அரசியல்னு ஒரு குரூப்பு, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருந்தாங்க. அது பெரிய இது. அந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து சில குரூப்பெல்லாம் கலைச்சிருக்கேன். நீங்கள் பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வாட்ஸ்அப்பில் குரூப்பை கலைக்கிறேன்னு சொல்லிட்டு அட்மின் வெளியே போயிடுவார். வேற ஒருத்தன் அட்மின் ஆகிடுவான். அட்மின்காக சண்டைலாம் ஒரு காலத்தில் நடந்தது பயங்கரமாக. அது வந்து பைத்தியக்காரத்தனம். நீங்கள் குரூப்பை கலைக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தரையாக வெளியேற்றணும். எல்லாரையும் வெளியேற்றிட்டு வீடு காலியான பிறகு இவர் கதையை சாத்திட்டு இவர் வெளியேறணும். இதுதான் வாட்ஸ்அப் குரூப்பை கலைக்கிறது. அதில் கரெக்டாக இருக்காப்புல யார்? நம்ம ஓபிஎஸ். அதிமுக உறுப்பினர் மீட்பு கழகமா, உரிமை மீட்பு அணி வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சாப்புல. அவர் அட்மின், அவர் பையன் அட்மின், வைத்திலிங்க, அவர் இவர் எல்லாம் இருந்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தராக அதில் இருந்து அனுப்பிச்சிட்டு இருக்காப்புல. எல்லாரையும் வெளியேற்றணும்னு கடைசியில் ஒரு கதையை சாத்திட்டு உரிமை மீட்பு அணியை கலைச்சிட்டு போயிடுவார். இதுதான் ஓபிஎஸ் உடைய இன்றைய நிலைமை. அதனால் வாழ்க்கையில் 2 பேர் தப்பாக முடிவெடுப்பதில் தயக்கம் காட்டி ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், லவ் பண்ணால் கூட போய் சொல்லணும். ஆமாம், பின்னாடி தெரியணும், ஏதாவது கவனத்தை இருக்கணும். அப்புறம் நேரில் ஒரு தடவை சொல்லிடணும். சொல்லாமே டி ராஜேந்தர் மாதிரி இங்கேயும் சுற்றி இருந்தால் பொண்ணான மனசு பூவான மனசை வைக்காத பொண்ணு மேலே ஆசைன்னு தான் பாடிட்டு இருக்கணும். அந்த பொண்ணு வேறு யாரையாவது லவ் பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி முடிவே எடுக்காமல் வாழ்க்கையில் அரசியல் திரியிற ஆட்கள் 2 பேர். ஒன்று ஓபிஎஸ், இன்னொன்று விஜய். 2 பேருமே முடிவு எடுக்காதனால மிக பெரிய பின்னடைவை சந்திக்கிறாங்க. இவர் ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். இந்த எலெக்ஷனோட ஓபிஎஸ் கதை முடிஞ்சிடும். இல்லாட்டி அந்த பழைய பேரை வச்சுக்கிட்டு கம்பெனியை கொண்டு போய் எங்கேயா ஜாயின் பண்ணலாம். ஒருவேளை ஓய்வு பெறும் அரசியல்வாதியா முதல் அரசியல்வாதியா இருப்பார். அது இந்த தடவை 2 பேர் இருப்பாங்க. ஒன்று ஐயா ராமதாஸ், இன்னொன்று ஓபிஎஸ். ஏன்னா முதலாளியை மாற்று, அப்போ தான் சேருவேன். துரோகி ஆச்சா பூச்சா. இன்னைக்கு இது பங்காளி சண்டைங்க, முடிஞ்சு போச்சு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல். விட்டு கொடுக்குறோம், கெட்டு போவதில்லை, விட்டு தான் கொடுக்கணும். அப்புறம் என்ன, விட்டு கொடுக்கலாம் நீ கெட்டு போயிடுவேன். ஆமா, அந்த மாதிரி நிலைமையில இன்னைக்கு. அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். நல்ல வாய்ப்பு இருக்குது. நினைச்சா பிரதமரை பார்க்கலாம், நினைச்சா அமித்ஷாவை பார்க்கலான்னா, நீங்கள் ஏதோ ஒரு வகையில் இவர் முறுக்கிட்டு இருக்கிறதுனால இவரை பெருசாக மதிக்கலை. இப்போ வாய்ப்பு கெட்டு போகாது. இவர் சசிகலா கூட நெருக்கமாகறதுனால தான் வைத்திலிங்கம் அங்கே போகிறாரு. இன்னும் குன்னம் ரவிச்சந்திரனும் வெள்ளமணி நடராஜனும் இன்னைக்கு சேரதா இருந்தது. ஓகே, தெரில என்னன்னு. குரூப் கொஞ்சமாக தானே கலைப்பாரு, நாளைக்கு வெளியேற்றுவார்னு நினைக்கிறேன். அப்போ அவர்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. அதனால் இந்த அரசியலில், தமிழக அரசியலில் உறுதியான முடிவை, தெளிவான முடிவை எடுக்காதவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். இது பலர் வரலாறாக இருக்காங்க. வைகோ, ஐயா ராமதாஸ், பிரேமலதா, இவங்க எல்லாமே கூட அன்னி பேசியிருக்காங்க. இன்றைக்கும் நாங்கள் வந்து முடிவெடுப்போம் சொல்லுவோம். நானாக தான் சொல்லியிருப்பேன், தேர்தல் வரத்துக்குள்ள சொல்லிட்டுருக்காங்க. ஆமாம், அப்புறம் தேர்தல் முடிஞ்சிட போகுது அப்படின்னு. இதில் வேறு ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்டாங்க, கூட்டணி ஒம்பாந்தே நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னீங்க, அதனால தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். அதுக்கு வேறு அவங்க சொல்லிடுறது, நாங்கள் அப்போ வந்து என்ன கருத்து கேட்டிருப்போம், முடிவெடுப்போங்கிறத சொல்லியிருக்கோம். முடிவு எடுத்துட்டீங்களா? அப்போ சொல்லுங்கள். சொல்ல மாட்டேங்காங்க. அதனால் இப்படி உருட்டுறவங்க எல்லாம்
அரசியல் இதில் காணப்படுவாங்க. லேட்டஸ்ட்டாக தடுமாறிக்கிட்டு இருக்கிறது தாவேகா. ஐயா வந்து ஓபிஎஸ் வந்து இப்படி உருண்டுட்டு இருக்காரு. என்ன முடிவு எடுக்கணும்னு அவருக்கே தெரியல. அதான் பிரச்சனை. இதுல நீங்க பார்க்கும்போதே காலையில இருந்து போட்டிருக்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் தான் அப்படின்னு சொல்லி அடையாளத்தோட தான் போடுறாங்க. வேற ஓபிஎஸ் அணிங்கிற விஷயத்தை யாருமே போட மாட்டாங்க. நேரட்டிவ் செட் பண்றது. இவன் கேட்கறதா தம்பி கேட்பான். அதிமுகவில் இருந்து ஒவ்வொருத்தராக வெளியேறி கொண்டிருக்கிறார்களே அப்படின்வான். ஏன்னா இவனுக்கு தெரியாது. இவனுக்கும் இது என்ன பிரச்சனை, எவன் எந்த கட்சியில் இருக்கிறான்னு தெரியல. அது வேற பிரச்சனையாகுது. வெள்ளம்பட்டி நடராஜன் எங்கே இருக்கான்னு காலைல ஒருத்தர் கேட்டார். எனக்கு பயங்கர தடுமாற்றம். சார் அவர் முன்னாள் அமைச்சர் அதிமுக தான் சார் இருக்கார். இல்லைங்க ஓபிஎஸ் அணி. ஓபிஎஸ் அணி அடா இது அதுக்கப்புறம் செக் பண்ணி ஆமாம் அப்படின்னு. அதனால் இந்த குழப்பத்தில் தான் ஓபிஎஸ் அணி இது அதிமுகலேருந்து ஆளை பிடிக்கிறேன்னு ஓபிஎஸ் அணிலேருந்து ஆளை பிடிச்சிருக்காப்புல செங்கோட்டையன். அதனால் யார் எங்கே இருக்காங்கன்னு ஒன்று தெரியல. இன்னொன்று வரும்போது தான் தெரியுது, ஓ இவர் ஒருத்தர் இருந்தார்ல இப்படி அப்படின்னும் தெரியுது. அதனால் தேர்தல் நேரத்தில் ஆயாரம் காயாரம்லாம் நடந்து தான் இருக்கும். இதில் இன்றைக்கி இந்த மாதிரி போயிருக்குது. வைத்தியலிங்கத்துடைய அடிப்படை பிரச்சனை நம்மளால் அவர் இது எல்லாமே உடம்பு சரியில்லாத பார்ட்டிங்க. வைத்தியலிங்கம் பெருசாக செயல்பட முடியாது. ஆமாம். ஏன்னா டெல்டாவில் அவர் இருந்தால் அதை பண்ணலான்னு பார்க்குறாங்க. அவருக்கு சசிகலா பிடிக்கல. அதிமுக போகலான்னா அங்கே ஏதாவது பிரச்சனை பேசிலாம் வச்சுட்டாங்க. என்ன பிரச்சனை தெரில. இல்லை ஆஃபர் இங்கே பெருசாக இருக்குன்னு தெரில. ஏன்னா டிஎம்கேக்கு இன்றைக்கி எதை தின்னா பித்துன்னு தெரியுன்ற கதையில் இருக்காங்க. ஏன்னா தாவேகா பிடிக்கிற வாக்குகள் டிஎம்கேவை பெரிய அளவில் பாதிக்குதுன்றதுனால அவங்க பயத்தில் இருக்காங்க. யாரையா பிடிச்சி இழுத்து போட்டு நம்ம பெருசாக காமிக்கலான்னு. அப்படி இழுத்து போடும்போது ஏய் இது ஓபிஎஸ் டிக்கெட்ரா அப்படின்னா அப்படிலாம் சொல்லாத. முன்னாள் அதிமுக அமைச்சர், அதிமுக வலுவிழுந்து வருகிறது, இப்படி ஏதாவது உருட்டணும், அதனால் அப்படியே உருட்டு அப்படின்னா உருட்டுறாங்க. இல்லை அதில் பத்திரிகையாளர் ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க. ஓபிஎஸ் அணிலேருந்து நீங்கள் இருக்கிறீங்க, ஓபிஎஸ் அணிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போது ஏன் தேர்தலில் முடிவெடுக்க முடியாமல் எது தயக்கமா உங்களுக்கு? எந்த தயக்கத்தினால நீங்கள் இப்போ வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாப்புல. அதுக்கு தேர்தல் அவசரமாக வருது, இன்னும் அங்கே முடிவெடுக்கலை, நான் டக்குன்னு முடிவெடுத்து இங்கே வந்துட்டேன், இப்படி ஒரு பதில சொல்கிறாரு வைத்தியலிங்கம். உண்மையை சொல்கிறாரு. நெருங்கினே இருக்குது, ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும். ஆமாம், முடிவெடுக்கல. சமீபத்தில் உடம்பு சரியாகி வந்தவொன்னே இது பேசினார்ல, நாங்கள் யாரிடம் போகவில்லை, இந்த கலக்கம் இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும்லாம் பயங்கர உறுதியாக பேசினார்ல. பேசி ஒரு 15 நாள் 20 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளே திருப்பி இதாகிடுச்சு. அதனால் இவர் இங்கே போகிறாரா அங்கே போகிறாரா இங்கே போகிறாரா. கடைசியில் நேற்று கூட எனக்கு சந்தேகம். நான் நெருங்கினாலாம் கேட்டேன், என்னங்க ஏடிஎம்கே போகிறாருன்னாங்க, தாவேக்கான்னாங்க. அதுன்னு தாவேக்கா இவரை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் போய் கூப்பிட்டப்ப இவர் வரல. இதில் இந்த மாதிரி தான் என்னடா மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை மாதிரி எல்லாரையும் விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ தாவேக்கால இறுதியாக நம்பிக்கிட்டு இருப்பது நிலோஃபர் கஃபீல். ஒருத்தர் தான் அதிமுகவில் புறக்கணிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட அவன் ஜமாத்தாலே ஓரங்கட்டான். அப்போ அந்த மாவை வந்து 23ஆம் தேதி சொன்னார்ல, 23ஆம் தேதி பாருங்கள் இதுதான் அது. அப்போ அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. இது எந்த கட்சிக்கும் பாதிப்பு இல்லை, இதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி கேட்கப்படுறது வந்து, நீங்கள் அதிமுக வேஷ்டி கொடி கட்டின வேஷ்டி இப்போ இன்றைக்கி வேஷ்டி கட்டியிருப்பீங்க, இப்போ திமுக இது வேஷ்டி கட்டினீங்கன்னா மக்கள் ஏற்றுப்பாங்களாங்கிற மாதிரி நான் என்னோட தாய் கழகத்தான் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது நம்மளே தகுதி போய் சொல்லுவாங்க பாரு, அதுதான் அரசியல்வாதி. அரசியல்வாதி இதான் சொன்னேன், டிடிவி நீ சொன்ன பதிலும் இவர் நீ சொன்ன பதிலும் அப்படி தான் சொல்லுவாங்க. அது என்ன வேணால் நரம்பில்லாத நாக்கு என்ன வேணால் பேசும். அண்ணா உருவாக்கிய தாய் கழகத்தில் அப்போ இவ்வளோ நாளாக ஏன் அங்கே இருந்தீங்க? அண்ணா உருவாக்கிய தாய் கழகம் தானே எம்ஜிஆர் வெளியே தொட்டு விட்டுச்சு. ஆமாம், ஜெயலலிதா படாத பாடுபடுத்துச்சு. அப்புறம் அப்போல்லாம் தெரியலையா? அவங்க எடுக்கிற முடிவுக்கு இது பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி மாற்றிக்கிறது. இதில் ஏற்கனவே திமுக உட்கட்சி பிரச்சனை டெல்டா மாவட்டத்தில் அதிகம் நம்ம பார்த்துருப்போம். அதனால தான் அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் வந்து அவர்களை அங்கே வந்து பொறுப்பு அமைச்சராக போட்டிருக்கப்படுது. இந்த டெல்டா மாவட்டத்தில் ஏற்கனவே உட்கட்சி பிரச்சனை அதிகமாக முட்டி மோதிட்டு இருக்கு திமுகவுக்கு. திருப்பி அதிமுக முன்னாள் அதிமுகவில் இருந்தவர் இப்போ ஓபிஎஸ் அணியிலிருந்து வருது, இப்போ தேவைப்படுதா? எதனால அவங்க தேவைப்பட வாய்ப்பு இருக்குது? டெல்டாவில் அந்த ஒருத்தர் நாடு மாற்ற சில தொகுதிகள்லாம் வந்து இவர் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. அதனால் இவரை இழுத்து போட்டால் நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பொதுவாகவே டெல்டாவில் டிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் அதிலெல்லாம் அடிபடுது. இந்த விவசாயிகள் பிரச்சனை, இந்த கொள்முதல் நிலையங்கள், கோஷ்டி. பழனி மாணிக்கமே தாவேக்கா போகலான்னு ட்ரை பண்ணியிருந்தார். இழுத்து மறுபடியும் அவருக்கு ஒரு விருதை கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் அந்த பேச்சு வரணுன்னா இப்போ நான் இல்லை போகல, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. அதனால் வெளியிலேருந்து நாங்கள் இழுத்துட்ருக்கோம், நீ வேறு போயிடாத அப்படின்ட்டு உட்கார வைக்கிறாங்க. அங்கே ஏகப்பட்ட இதுங்க. பூண்டி கலைவாணன் இன்னை வரைக்கும் அங்கீகாரம் இல்லை. ஆமாம், சந்திரசேகர்னா அவர் இருக்கார், அவருக்கும் தஞ்சாவூர் எம்எல்ஏ, அவருக்கும் அங்கீகாரம் இல்லை. கணேசன் இன்னும் பெருசாக ஒன்றும் சோபிக்கலை. அவர் ஒரு மினிஸ்டர் இருக்காரான்னு டிஎம்கேல கேட்டாலும் தெரியாது. அவர் ஃபோட்டோவை காமிச்சு கேட்டாலே இவர் யாருன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவர் மாவட்டத்தை தாண்டி தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லைங்க. ஒரு பேட்டி எதுவுமே இல்லை.
இந்த ரகுபதி மாதிரியாவது ஏதாவது வளரிட்டு இருக்கணும். ஆமா. அதுக்கும் வழி இல்லை. அதுக்கு ட்ரைனிங் வேணும்னு நினைக்கிறேன். அண்ணன்ட்ட போய் ட்ரைனிங் கொடுக்க சொன்னா அந்த கத்துக்கிட்டாங்க. மாவட்டத்துலேருந்து வந்திருக்கீங்க, எப்படி தான் ஆகணும். என்னன்னா அங்கே 2 பேரும் விட மாட்டேங்கிறாங்க, ராஜாவும் அன்பிலும். அப்போ அந்த மாதிரி அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த 5-6 பேர்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இது இல்லாமல் அந்த இவரும் அந்த மாவட்டம் தானே, மத்திய மண்டலம் தானே, அந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தனா. மதிவேந்தன் அதில் அவர் நாமக்கல் அவர் இல்லை, இந்த இன்னொருத்தர் இருப்பார் மெய்யநாதன். அவருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த மாதிரி அப்புறம் அந்த அவங்க இருக்காங்களே, கனிமொழியா என்ன மொழி, டாக்டர் தஞ்சாவூர்ல டாக்டர் வந்து இங்கே ராஜ்யசபா எம்பி. நான் சொல்றது இன்னொரு பெண் அமைச்சர் இருக்காங்களே, ஆதி திராவிட நலத்துறை, கயல்விழி பாருங்க எப்படி இருக்குது. இந்த இவர்கள்லாம் இப்படி தான் பெண் தலைவர்களை ஓரங்கட்டி வச்சு அவங்களுக்கு யாருன்னு தெரியாது, சும்மா கும்பலில் கோவிந்தா நிற்க வைக்கிறது மாதிரி. இந்த மாதிரி ஒரு பெரிய அண்ணன் டிஆர்பி ராஜா விட்டீங்க. அவர் தான் இது தானே திட்டும் துறை அமைச்சர். திட்டத்துறை அமைச்சராக போனா திட்டும் துறை அமைச்சராக இருக்காரு. எப்படி எப்படி திட்டலாம், என்னென்ன பண்ணலான்னு. அதனால் அவருடைய நாலேஜெலாம் இதில் தான் போயிட்டு இருக்கு. அவங்கெல்லாம் பெரிய இடத்து பிள்ளைகள். கே ராஜா, அன்பில் மகேஷ், இந்த இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் கதிரானந்தெலாம் கொஞ்சம் தள்ளி தான் வச்சுக்கிறாங்க. ஒதுக்கப்பட்டு வச்சிருக்காங்க. கண்டிப்பான இது தொடர்ந்தன இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு பிரபலம் பயங்கரமாக நியூஸ் மீடியாலெல்லாம் பயங்கரமாக அந்த ஓபிஎஸ் அணிலேருந்து வைத்தியநாதன் வந்து சேர்ந்தார் அது இதுன்னு சொன்னாங்க. ஆனால் நேற்று கூட இடியிலேருந்து 361 கோடி ரூபாய்க்கு ஊழல் இருக்குது, அதுலேயுமே வந்து டிரான்ஸ்ஃபர்லையும் மற்ற விஷயங்களையும் பண்ணியிருக்கிறதான்னு சொல்லி நேற்று இடியிலேருந்து மறுபடியும் ஒரு டாக்குமெண்ட்டு அனுப்பியிருக்காங்க நம்மளுடைய டிஜிபிக்கு. இதை கைது செய்யறதுக்கு, அதை எஃப்ஐஆர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் சாட்டில் இருந்து எல்லாமே அனுப்பியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அது எங்கேயும் பேசப்படும் பொருளாக இல்லை. அதுக்கு தான் பொறுப்பு டிஜிபி போட்டது. இங்கே இப்போ வரைக்கும் அது பேசப்படும் பொருளாக இல்லை. அண்ணன் கே நேரு அவர்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் தொடர்ந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி ரூபா ஊழல்ங்கிறது லிஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இப்போது வரைக்கும் முதல்வர் சைட்லேருந்து எந்த ஒரு ஒப்புதலும் கொடுப்பார். சதி அந்த மாதிரி இடி, ஐடி, லேட்டஸ்ட் தேர்தல் ஆணையம், அப்புறம் லேட்டஸ்ட்டாக சென்சார் போர்டை வைத்து நீங்கள் எங்களை வஞ்சிக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்ருவாங்க. இது என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவரை, நம்ம வழக்கமாக பண்ணுறதா. அதை போயிட்டு ஈடி தூக்கின்னு வந்துட்டு வழக்கு போடு, அதை போடு. யார் போடணும்? லஞ்ச ஒழிப்புத்துறை தான். போன ஆட்சியில் போட்டாங்களா? போடல தலைவர். அவ்வளோ நம்ம ஆட்சியில் அப்படியே போக வேண்டியதான். கோர்ட்டில் போய் வாங்கிட்டோம். அப்படி தான் போவோம். இன்னும் 1 மாதம் இருக்குது, அப்படியே தள்ளி விட்டோன்னா அப்புறம் பார்த்துக்கலான்னு. ஆனால் இது எல்லாமே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இவங்க கதையெல்லாம் அரசியல் கதை முடிகிற அளவுக்கு இதாகும். அதுக்கு பதிலாக இவங்க போய் சரண்டர் ஆவாங்க. நேரு போய் அதிமுகவில் சேர்ந்தாரலாம். இந்த மாதிரி பல இது இருக்குது. இல்லை, லஞ்ச ஒழிப்புத்துறையோட வேலை தான் அப்படி என்னென்ன இப்படி ஒரு விஷயத்த வந்து இடியிலேருந்து டிஜிபிக்கே அனுப்புகிறாங்க. டிஜிபி வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்டெப் எடுக்காமல் இருக்காங்க. ஒரு ஒப்புதல் கொடுத்தா எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஒப்புதல் கொடுக்கறதுக்கு ஏன் அமைச்சருங்கிற ஸ்தானத்தை பண்ண முடியாதுங்கிற ஒரு காரணமாக எப்பேற்பட்ட காரணம்? இல்லை, இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை இடி எதை எடுக்க வாய்ப்பு இருக்கும்? இடியை விட எதிர்கட்சியிலேருந்து யாராவது இதை முன்னெடுப்பு எடுத்து கவர்னர்கிட்ட இது பண்ணி வழக்கு தொடங்கிறதுக்கு தனியாக பர்மிஷனை தான் வாங்கணும். இதெல்லாம் டீட்டெயில் வச்சு அந்த மாதிரியும் ஏடிஎம்கே பண்ணணும். நீங்கள் கேஎன் நேரு விவகாரம் பார்த்தாலே ஏடிஎம்கே என்ன பண்ணுச்சு? பெருசாக ஒன்றுமே இல்லை. 3வது இது வருது. 3வது வந்துச்சு. இதுக்கு பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தி இது பெரிய டிஎம்கேல நடந்தால் விட்டுருவாங்களா? அவ்வளோதான். அதுதான் அவங்களுக்கு பெரிய இது. அப்போ எங்கேயாவது யாராவது கை கோத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. கேஎன் நேரு பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் ரெபல் டீம் தான். அவர், கனிமொழி, இவங்கெல்லாம் கொஞ்சம் திமுகலே வேறு டீமு. அதனால் ஒரு சாஃப்ட் கார்னர் அதிமுக இருக்கா எனக்கு தெரியல. இந்த விவகாரங்கள் எல்லாம் எடுத்து பெருசாக பண்ணாதான் நீங்கள் அந்த கட்சி ஊழல் கட்சின்னு காமிச்சு ஏதாவது இயங்குற மாதிரி காமிக்க முடியும். எதுவுமே பண்ணல, அப்படியே போய்கிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் பேசுவாருன்னா அப்புறம் என்ன கதை? இதுதான் பிரச்சனை. அங்கே இருக்கிற மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சராக இருந்தவரும் சரி, மாவட்ட செயலாளரும் யாருமே இப்போ வரைக்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. திருச்சி மாவட்ட அதிமுக என்ன பண்ணுது? புதுக்கோட்டை என்ன பண்ணுது? விஜயபாஸ்கர்லாம் என்ன பண்ணுறாரு? அது இல்லாமல் ஐடி விங்கு, அவர் விஜயபாஸ்கர் தனியாக வச்சுருக்காருல்ல. இந்த ஐடி விங்கே அவங்கவுங்க மாவட்டத்தில் தனித்தனியாக அவங்கவுங்க வச்சுக்கிறாங்க. ஒன்றும் இப்போ இதில் மாதிரி இல்லை. இதிலலாம் நீங்கள் யாராவது தலையிட்டிங்கன்னா கொண்டுருவாங்க. ஏன்னா இது இருக்கிற இடம் அந்த மாதிரி வெயிட்டான இடத்த வச்சுக்கிட்டு ஒன்று டிஆர்பி ராஜா வச்சுக்காங்க, இன்னொன்று பெண்ணு, இவங்களாம் ஒருங்கிணைந்து ஒர்க் பண்ணுறது. இந்த மாதிரி இங்கே என்ன இருக்குது? என்ன எடுக்கணும், எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும், எதை பேசு பொருளாக்கணும், எதுவுமே கிடையாது. அமைச்சர்கள், மாவட்ட அமைச்சர்களுக்கும் அவங்களுக்கு கீழே இது வந்து ஒருங்கிணைந்த ஐடிவிங்க இதை கேட்க மாட்டாங்க. இப்படி எதுவுமே நீங்கள் செயல்படல. இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? விஜய்க்கு உங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ஒன்றுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு, இங்கே விஜய் பேசலை, அவ்வளோதான். மற்றபடி யார் பேசுகிறா? எப்போவாவது சிவி சண்முகம், ஜெயக்குமார் இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் தான் உண்டு. இதுதான் பிரச்சனை. அப்போ இப்போ நெருக்கத்தில் கூட இறங்கி அடிக்கலன்னா எப்போ தான் அடிக்க போகிறீங்க?
இந்த ஊழல் பற்றின விஷயத்தில் நேரு அவர்கள் பதிலாக கிட்டத்தட்ட இப்போ 2000 கோடி ரூபா வரைக்கும் நமக்கு இடிஐ வந்து அனுப்பியிருக்காங்க ரிப்போர்ட் ஓவராலாக. இந்த 2000 கோடி ரூபா வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழலை இப்போ வரைக்கும் முதல்வர் அவர்கள் எந்த ஒரு மறுப்பு அறிக்கையும் விடலை. முதல்வர்கிட்ட போய் யார் கேட்டா? அது கேட்கணும்ல. இல்லை, எப்பவுமே முதல்வர் தனியாக ஒரு இது போட்டு உட்காந்து பேசுவார். எப்படி தொடுவார்? இது வந்து சிக்கல் இல்லை. அதான் வரதுக்கு முன்னாடியே முதல்வர் பண்ணார்னா, முதல்வர் கீழே இருக்கிற காவல்துறையில் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை வருது. அப்போ முதல்வரை தீர்ப்பு எழுதிட்டாருன்னா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு முதல்வர் தீர்ப்பு எழுதிட்டாருன்னு ஒரு பிரச்சனை வந்துடும்ல. அதனால் வாய் திறக்க மாட்டார். சட்டசபையிலையாவது இவங்க பேசி பெருசாக்குவாங்க அப்படின்னு பார்த்தா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பெரும்பாலும் சட்டசபைன்றதெல்லாம் இப்போ தவறான முன்னுதாரணத்தை கொண்டு வந்துட்டாங்க. பேசுகிறதையே காமிக்கிறது இல்லை, பேச விடுறதில்லை. அடுத்த ஆட்சி வந்தாலும் அதுதான் போகுது. இப்போ ஒரு தடவை தப்பு நடந்துச்சுன்னா அது நீ பண்ணல நான் பண்ணுவேன்ற மாதிரி தான் போகும். அதனால் சட்டசபையாக தான் இருக்குது. இல்லாட்டி எதையுமே தெரியாமல் யாருக்கு என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு இதாக தான் போயிட்டு இருக்கு. அதனால் இதை மக்கள் மன்றத்தில் போராட்டங்கள், அறிக்கைகள், அமைச்சர்கள் பேசுகிறது, அந்த மாவட்ட அமைச்சர் பேசுறது, ஒருங்கிணைந்த இது பேசுறது, இந்த மாதிரிலாம் கொண்டு போயிட்டே இருக்கணும். வெறுமனே எடப்பாடி பழனிசாமி மட்டுமே பேசுவார், பிரச்சாரத்தில் பேசுவாருன்னு மற்றவங்க வேடிக்கை பார்த்துருந்தா ஒன்றும் நடக்காது. இல்லை, ஈடியோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கணும்? நீதிமன்றத்தில் நட வாய்ப்பு? நீதிமன்றம் தான். ஏற்கனவே எல்லாத்துலேயுமே நீதிமன்றம், இதுலேயும் நீதிமன்றம் போவாங்க. எதுலேயும் நோட்டீஸ்லாம் அமைச்சிருக்காங்க. அதுக்கு இவங்க ரிப்ளை கொடுக்கணும். அது என்றைக்கு வருதுன்னு தெரில வழக்கு. இந்த பொங்கல் எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. அந்த இதெல்லாம் மணல் மேட்ரு, நேரு இதை ரெண்டு இதெல்லாம் நீதிமன்றம் போகும். நீதிமன்றத்துக்கு என்ன அர்த்தம்? லெட்டர் எழுதி டைம் கொடுக்கணும். ஏன்னா உடனே போனீங்கன்னா நீதிமன்றம் டைம் கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்க, நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம், இவங்க வந்து டைம் கொடுக்காம உங்கள்கிட்ட வந்துட்டாங்க, சரி விசாரிச்சுட்டு முடிவு பண்ணுங்கன்னு தள்ளி வைப்பாங்க. அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு போனாங்கன்னா அப்புறம் இவங்க அவங்களுக்கு அனுப்ப இவனே இவங்க டெல்லியிலேருந்து கொண்டு வந்து இந்த மாதிரி தள்ளுற வேலை நடக்கும். அது தேர்தலுக்கு முன்னாடி வாய்ப்புகள் இருக்குமா? சொல்ல முடியாது. நம்ம என்னென்ன சொன்னாங்க, நவம்பருக்கு மேலே பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும். இவரே சொன்னார் 6-7 அமைச்சர்கள் உள்ளே இருப்பாங்க. ஆமாம், அப்படி என்ன நடந்துச்சு? இன்னும் 1 மாத காலம் தான் இருக்குது. அப்புறம் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நடக்கலை. கண்டிப்பாக. இதை தொடர்ந்தன என்டிஏ கூட்டணியில் மீண்டும் ஒரு அங்கமாக டிடிவி அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், பங்காளி சண்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி பேசிட்டு வந்து இணைஞ்சிருக்காரு. டிடிவி அவர்களுடைய இந்த என்டிஏ கூட்டணியில் அவர் இணைஞ்சது சவுத்து, அதாவது தென் மாவட்டங்களில் வந்து பலமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குமா? அவருடைய 2021 பலகீனமாகி போனதை நம்ம பல தடவை பேசியிருக்கோம். டிடிவி எங்கேயும் போக முடியாது, இங்கே தான் வரணுன்றதுன்னு பேசியிருக்கோம். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி தான் நடந்தது. அவங்கவுங்க என்னென்னவோ உருட்டினாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமாம். தாவேகாவுடன் போகிறார், அங்கே போகிறார், இங்கே போகிறார், அது இதுன்னு உருட்டினாங்க. அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு. கடைசியில் எல்லாரும் கழட்டி விட்டு டிவி அங்கே போயிட்டார். இந்த கூட்டணியை நம்பி வெளியே வந்த செங்கோட்டையன் மரியாதை கெட்டு போய் தாவேகால உட்காந்துட்டு இருக்காரு. நேற்று கூட ஒரு கூட்டம் நடக்குது. அது வந்து தேர்தல் தயாரிப்புக்கான கூட்டம். அதில் மூத்த தலைவர் இல்லை. சரி, அதில் இல்லைன்னா நீங்கள் வந்து 28 பேர் கொண்ட அந்த அணியை நிர்வாகக்குழு நீங்கள் கூட்டி ஏதாவது பண்ணோம்ல தேர்தலுக்காக. ஆமாம், அதுவும் இல்லை. இந்த நிலைமையில் தான் அங்கே இருக்குது. இப்போ டிடிவி இங்கே ஜாயின் பண்ணியிருக்காரு. ஒரு உளவியல் ரீதியாக அதிமுக பலமாகுது. டிடிவி வந்துட்டார். இப்போ டிடிவி நீங்கள் என்ன சொல்கிறாரு, அம்மா ஆட்சியை கொண்டு வர நாங்கள் பாடுபடுவோம், ஊழல் திமுகவை. இனி அந்த இது ஒரு பிரச்சாரமாக மாறும்ல. ஆமாம், திராவிட திமுக மாடல், திராவிட திமுக. இனி அவர்கிட்ட போய் நேரு இதை பற்றி கேட்டால் அவர் தனியாக பேசுவார், மற்றவங்க பேசுவாங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. உளவியல் ரீதியாக இது பலமான கூட்டணி அப்படின்றது மாறும். இன்னும் ஒரே நாள் பாருங்கள், மைத்திலிங்க இணைகிறாரு, டிடிவி இணைகிறாரு. டிடிவி இணையறதுக்கு முக்கியத்துவம் கூடுது. இது தொடர்ந்து அவர் டிடிவி வந்து இணைஞ்சிருக்காரு. என்டிஏ கூட்டணியோட வந்து பிஜேபி அவரோட பியூஷ் கோயல் அவர்களுடைய இதில் தலைமையில் வந்து இந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு. ஆனால் இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் அவர்கள் தான் என்டிஏ கூட்டணியோட தலைவர். இபிஎஸ் அவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குமா டிடிவி? வாய்ப்பு இருக்காது. பெரும்பாலும் மேடையில் கூட ஒன்றா ஏற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தனியாக தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. பாஜக மேடையில் இருப்பாங்க, என்டிஏ கூட்டணியில் ஏடிஎம்கே இருக்குது, நாங்களும் இருக்கிறோம். இப்போ பிரதமர் வந்து கலந்துக்கிற மேடையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லையா? அதில் இருக்க மாட்டார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இருப்பாங்க. அவங்க வாரத்தில் ஒரு வாரத்தில் இருப்பாங்க, இரு வாரத்தில் ஒருத்தர் இருப்பார். அப்படி போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பான. இப்போ என்டிஏ கூட்டணியில் இவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காருன்னா இவருக்கு தனியாக சீட்டு ஒதுக்கப்படுமா, அல்லது வந்து பிஜேபி வந்து மொத்தமாக சீட்டு வாங்கி இவங்களுக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குமா? பிஜேபி வாங்கி பிரிக்கிறது தான் வாய்ப்பாக இருக்கும். அதில் இல்லாட்டி மொத்தமாக பிரித்து டிடிவிக்கு இவ்வளோ அவங்களுக்கு அவ்வளோன்னு கொடுத்துருவாங்க. அதில் தாமரையில் நீங்கள் அவர் குக்கர் சின்னம் வச்சுருக்காரு. ஆமாம், அதனால் குக்கர் சின்னத்தில் அவர் போட்டி போடுவார். குக்கர் சின்னத்தில் இருப்பாங்க, அல்லது வேறு ஏதாவது சின்னங்கள் மாற வாய்ப்பு இருக்குமா? தாமரையில் வாங்கிடும், குக்கரை லாக் பண்ணி எடுத்துருவாங்க. குக்கர் சின்னத்தில் தான் நிற்பாங்க. போன தடவை கிடைக்கல. கிடைக்கல. ஆமாம், இந்த தடவை ஏதாவது கேட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்டிஏல வந்துட்டார்ல, சின்னம் கிடைக்காதா?
கண்டிப்பா. அப்போ அந்த மாதிரி கேட்டு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி தாமரையில் பெரும்பாலும் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ரெட்டையில் நிற்க அனுமதிக்க மாட்டாங்க. பிரச்சனையே இங்கே அதானே, ரெட்டையிலலாம் அனுமதி கிடையாது. அப்போது ஒரு 30 சீட்டு அப்படின்னா 25 பாஜக நிற்கும், 5 இவர்களுக்கு பிரித்து கொடுக்குற மாதிரி. இப்போ அந்த சங்கடமும் இல்லை. ஓபிஎஸ் இப்போ வரைக்கும் தெரியல. அதனால் அந்த சங்கடமும் இல்லை. டிடிவிக்கு மட்டும்தான் 3ஓ 5ஓன்னு பிரித்து கொடுத்துருவாங்க. அதில் வச்சு அவங்க இது பண்ணுற மாதிரி இருக்கும். டிடிவி அவர்களோட இணைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக அந்த அமமுக உருவாக்கப்பட்டதே அதிமுக எதிராக தான். ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே வந்து எதிரான செயல்பாடுகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எப்படி ஜெல்லாக வாய்ப்பு இருக்கும்? மதிமுக உருவாக்கப்பட்டது திமுக இது பண்ணதான் ஜெல்லானாங்கல்ல, அதெல்லாம் மேட்டர். இன்னொன்று இப்போ தான் அவங்க வந்து ஒரு நம்ம அவங்களுடைய பழைய இதோட இணைஞ்சு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும். லோக்கலில் எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க. வெளியே தான் இது அடிச்சுக்கிறார். டிடிவிக்கும் இபிஎஸ்க்கு மட்டும் தான் பிரச்சனை. லோக்கல்லாம் எப்போல்லாம் நல்லா இதாகிடுவாங்க. அப்புறம் பங்காளி எப்படி இருக்கு, அது பண்ணுவோம் இது பண்ணுவோன்னு இறங்கி பண்ணுவாங்க. அதனால் அந்த இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் வராது. அப்போ நம்ம ஆளுக்கு ஊடகங்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சுடுவாங்களே, ஜெல்லாக வாய்ப்பே இல்லை. அது இன்னைக்கு நைட்டு, இன்னைக்கு நேற்று கவர்னரா, நேற்று கவர்னர், இன்னைக்கு வந்து வைத்தியலிங்கம் இது மாதிரி இணைகிறாங்களே. ஓபிஎஸ் என்ன ஆவார், பிரேமலதா என்ன முடிவெடுக்க போகிறார், பிரதமர் வருகிறாரு, 23 என்ன ஆகும், அப்படி ஓட்டுவாங்க. இது வந்து என்னோட கேள்வி அதுதானே. பிரேமலதா அந்நியார் வந்து இன்றைக்கி இப்போ பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. பேட்டி கொடுக்கும்போது 23ஆம் தேதி பிரதமர் வர்றாரு, அவர் பொதுக்கூட்டத்துக்கு வர்றாரா, அவங்க கட்சி கூட்டத்துக்கு வர்றாரான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு உங்களை மாதிரி தான் எனக்கும் இன்ஃபர்மேஷன், எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. எங்கள் தலைமை ஆஃபீஸில் தான் நான் இருக்கேன், யாருமே என்கிட்ட பேச வரல, நீங்களாக போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் செய்தி நிறுவனங்கள் மேலே தான் வந்து அவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே தவிர, அவங்க கூட்டணி சம்மந்தமாக என்ன முடிவு எடுத்திருக்காங்கிற ஒரு விஷயமும் தெரிய வரல இப்போ வரைக்கும். என்னதான் டிமாண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குண்ணே? அவங்க திமுக கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக போய்கிட்டு இருக்கிற மாதிரி தகவல் வருது. இன்னைக்கு கூட பாருங்கள் பேட்டியில் காவல்துறை எல்லாம் சிறப்பாக செயல்படுது. அது இல்லாட்டி டிமாண்டை ஏற்றுறதுக்கு கூட இந்த வேலையை பண்ணுவாங்க அவங்க அந்த அம்மா. இதெல்லாம் பண்ணால் நீங்கள் கேட்டிங்களா, டிடிவி கட்சியும் ஏடிஎம்கே எப்படி இதாகும், அந்த மாதிரிலாம் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கீழே சரியாக அந்த இது போகாது. அவன் ஜெல்லாக பிரச்சனை ஆகும். அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ரெண்டாவது தப்பான முடிவு எடுக்கிறது. இந்த டிமாண்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் டிஎம்கிட்ட போய் இது பண்ணுறது. ஏன்னா ஏவாவேல்கிட்ட பொறுப்பே ஒப்படைச்சிட்டாங்க. இவங்களை எப்படியா கொண்டு வரணுன்றதில்ல. அதில் நீங்கள் விஷயம் வந்து நில்லுங்க, எவ்வளோ செலவானாலும் நாங்கள் பார்த்து உங்களை ஜெயிக்க வைக்கிறோன்ற அளவுக்கு இவங்களுக்கு இதெல்லாம் போகுது. இடையில கூட அந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு அவங்க. ஆமாம். இது இல்லாமல் மிகப்பெரிய சலுகைகள் மற்ற விஷயங்கள் பேசுனால அவங்களுடைய எண்ணம்லாம் அங்கே போகணுன்னு இருக்குது. பையன் வந்து இந்த சைடு வரணுன்னு இருக்கார். ஏன்னா அடுத்து 29 விருதுநகர் நின்னா ஜெயிச்சிடலாம். ஆமாம், ஜெயிச்சிட்டா நீங்கள் இன்னும் டிமாண்ட் பண்ணி நீங்கள் உள்ளே கூட போகலாம். ஏன்னா அந்த அத்வாலாம் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி கொடுக்கும். சின்ன பையன் வேறு, யங்ஸ்டர், எங்கேயாவது ஒரு இது எம்ஓஎஸ் வாங்கினான்னா கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். இவங்க இங்கே வந்து அதான் இப்போ வைக்கிறாங்க. இவருக்கு சுதீஷை வந்து மத்திய அமைச்சர் ஆக்குங்கன்னு கேட்கலாம். ஏக்கரா கணக்கில். அதனால் இந்த குழப்பத்தில் தான் அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. டிமாண்ட் 2 சைடு என்ன சொல்கிறா சொல்லுன்னு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் 23 இப்போ வரைக்கும் பேசுவாங்க. இன்றைக்கும் கூப்பிட்டு ஈவினிங் மேலே கூட கூப்பிட்டு பேசலாம். அதே மாதிரி சொல்லலாம், உறவுகளுக்குள் பிரிவுகள் வந்தாலும் பின்னல் உறவு வரும் அப்படின்னு ஏதாவது சினிமா பாட்டை சொல்லிட்டு ஏடிஎம்கே கூட்டணி கூட வரலாம். அதனால் இந்த இது நாங்கள் தொடர்ச்சியாக கேப்டன் அவர்கள் திமுகவை எதிர்த்து வந்தார், நாங்களும் இந்த 5 ஆண்டு காலம் எதிர்த்து வந்தோம், ஒரு நல்ல ஆட்சியே இல்லை, அதனால் அப்படின்னு உருட்டலாம். அதனால் அந்நியார் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. டிமாண்டை ஒட்டி தான். இல்லை அவ்வளோ பெரிய வாக்கு சதவீதம் தேமுதிக இருக்கா? இப்படி 2 கட்சிகளும் நம்பிக்கை இருக்குது. நம்ம தான் பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. 18-20 சீட்டு கேட்டுனுங்கிறாங்களாம் பார்த்துக்கோங்க. அப்போ எப்படிப்பட்ட இருக்க முடியும்? அதனால் நினப்பு பொழப்ப கெடுக்குதுன்ற கதையாக போகும். கண்டிப்பான இந்த என்டிஏ கூட்டணியில் மீதி இருக்கிற அப்படி யாரும் பார்த்தானா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பேசிட்டோம். ராமதாஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தான். ஓபிஎஸ் அவர்கள் கூட நம்ம தனியாக வச்சுக்கிட்டார். ஐயா ராமதாஸ் அவர்களுடைய முடிவு ஏதோ நோக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஈகோவில் போயிட்டார். அவர் அரசியலாக பார்க்கல. அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வாங்க, உங்கள் பையன் தானே, உங்கள் கட்சி தானே அப்படின்னு. ஆனால் அவர் அதை ஒரு எண்டுக்கு போய் நின்றுட்டார். அதனால் அவர் இப்போ தனி கட்சி ஆரம்பித்தார்னா பாமகன்றது அன்புமணி பாமக தான் ஒரிஜினல் பாமகன்னு போயிடும். அவரே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும். வேற என்ன துறவரம் போகிறாரு அப்படின்னாலும் பாமக அங்கே இருக்குன்னு மொத்தமாக சொன்ன மாதிரி ஆகிடும். இல்லை நான் வாய்ஸ் கொடுக்குறேன் டிஎம்கேக்கு, எங்கள் ஆளுங்க வேறு சின்னத்தில் நிற்கட்டும், இல்லை உதயசூர் நிற்கட்டும்னு முடிவெடுத்தாலும் பாமக அன்புமணிட்டு தான் போயிடும், உறுதியாகிடும். எப்படி எடுத்தாலும் குழப்பங்கள் வந்து. அதனால் அவர் வந்து இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் குழம்பிகிட்டு இருக்காரு. தாவேக்காக்கெல்லாம் போக முடியாது.
அதனால் டிஎம்கேக்கு வரணும்னா அந்த பேச்சுவார்த்தை அது திருமாவளம்லாம் ஒத்துக்க வைப்பாங்க. ஆனால் பெரிய விஷயமா அது. இங்கே வந்து அன்புமணிக்கு வந்து ஒரு 16, 17 சீட்டு 18 சீட் நிற்கிறாரு அப்படின்னா, ஒரு 10 ஜெயிச்சாருன்னா வேல்யூ அவர் அங்கீகாரம் வாங்கிடுவார் கட்சிக்கு. ஆமா 8% ஓட்டு இது இருந்தாலே வந்தாலே போதும். ஆமா அதனால் அவர் அங்கீகாரம் வாங்குறதுல அவருக்கு பிரச்சனை வராது. அந்த பர்சன்டேஜ் 2% வரணும். அது வந்தால் போதும். அப்போ பார்த்தீங்கன்னா பாமக இவர்கிட்டயே தங்கிடும். ஷிண்டே இது மாதிரி. அது வந்து ஐயாவுக்கு பெரிய சிக்கல். இப்போ என்ன கேட்டால் கௌரவமாக நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் என்னான்ற இப்போ அவ்வளோன்ற மாதிரி டேஸ்ட் பேர் வந்தால் அதே மரியாதை இருக்கும். எல்லாம் கம்முன்னு தான் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க இவருக்கு எதிராக அதை பேசுவாங்க. இல்லை விருப்பம் மூணு கூட வாங்கிட்டாரு அவரு யார் ஐயா ராமதாஸ் வாங்கி கொண்டு போய் ஸ்டாலின்ட்டு தான் கொடுக்கணும். துரைமுருகனை சைன் பண்ண சொல்லி கொடுக்கணும். இல்லாட்டி சுயேட்சை சின்னத்தில் நிற்கணும். திமுக அதை பயன்படுத்த பார்க்கணும். இவரை வச்சு அவர்களுக்கு சீட்டு கொடுக்கறது சுயேட்சையாக சென்னுட்டு தொலைங்கன்ட்டு விட்டுட்டு பாமகக்கு வேலையை எதிராக கேண்டிடேட்டுக்கு எதிராக நிற்க வைக்கிற வேலை பண்ணுவாங்க. அப்போ இவங்க கூட்டணியில் உடையும்ல கொஞ்சம். பாமக கூட்டணி இதுக்கு இவங்க பொருள் எடுத்து இவங்களே போடுற மாதிரி வேலையை திமுக பண்ணும். அதான் நடக்கும். கண்டிப்பாண்ணே. தொடர்ந்துண்ணே தாவேக்கால விஷயம். தாவேக்கால பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு மாவட்ட கூட்டம், மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர் கூட்டமாக நடத்துகிற மாதிரி இருக்காங்க. என்ன நடக்க போகுது அந்த கூட்டத்திலேயாவது? என்ன பிளான் பண்ணியிருக்காங்க? ஏதாவது கட்சி வேலைன்னு ஒன்று பண்ணுவாங்களா? இப்போ அந்த நேற்று ஒரு கூட்டம் நடந்தது. தேர்தல் அறிக்கை கூட்டம். அதில் பாதி டம்மி பீஸு, மிச்சர் சாப்பிட்டு போகிற பீஸுங்க. அருண்ராஜ் மட்டும் கொஞ்சம் வேகமாக இருக்கார் கொஞ்சம் பேரை. அப்புறம் இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட அதை கூப்பிட்டு நான் கேட்குறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சிபிஐ விசாரணை, மற்ற விசாரணை, இந்த விவகாரங்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது விஜய் 2 டைலமாவில் இருக்கார். வரவே வேணான்னு முடிவெடுத்தா அவர்களுடைய அஜெண்டா வேறு மாதிரி போகுது அப்படின்றாங்க. என்னென்னா திமுக வாக்குகளை குறிவைத்து தட்டுவது. திமுக வரக்கூடாது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. அவர்கள் பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள், வன்னியர் இவர்களை கை வைத்து தட்டணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா பார்த்தோன்னா டெல்டா, மத்திய மண்டலம், வடக்கு மண்டலம் இதுதான். இப்போ தென் மண்டலத்தை பற்றி ரொம்ப பெருசாக தாவேக்கா கவலைப்படல. அப்படி ஒரு இது டாக் ஓடுது. அப்போ இதில் இறங்கி நம்ம ஓட்டை பிரிக்கலாம் அப்படின்றது. நீங்கள் அவங்க பிரிக்கிற வாக்குகளும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வாக்குகள் தான் அதிகம். 3ல் 1 பங்கு. அது 3னா இங்கே 1 போகும். மொத்தமாக சேர்ந்து 4 வரும் அவங்களுக்கு. அப்போ அந்த 1 போகிறதுனால ஒன்றும் பெருசாக அதிமுகவுக்கு பாதிப்பு வராது. 2016 மாதிரி ஒரு முடிவு நோக்கி நகரும். 1 இப்படி போவாங்க. இதில் தாவேகாக்குள்ளேயே நான் பேசுனதில் பலரும் சொல்கிறது, சார் எல்லாருடைய எண்ணமும் என்டிஏ கூட்டணி போகிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. செலவு இல்லை, பிரச்சனை இல்லாமல் தேர்தலை சந்திக்கலாம், 100% வெற்றி கேரண்டி. ஆனால் அப்படி போல முதல்வர் நம்ம சொல்லிட்டோமே எப்படி அதை மாற்றிக்கிறதுனா, டிடிவி கூட சொன்னார் முதலாளியை மாற்றுன்னு. அவர் மாறலையா? அரசியல் எல்லாம் சகஜம்தான். அப்படி பண்ணலன்னா எவ்வளவு அமௌண்ட்டு வரும் அந்த மைண்ட் செட்டு போயிட்டாங்க. ஏன்னா கொடுத்து தானே வந்துக்கிறான் பதவி. அப்போ எவ்வளோ சம்பாதிக்கலாம் அந்த தேர்தலை வச்சு. இதுதானே திமுகவுக்கு தேவை, அதிமுகவுக்கு தேவை. திமுகவில் 75% ஒர்க் பண்ணுவாங்க, அதிமுக கூட 25%. இவங்க எல்லாம் லிஸ்ட்டே எடுத்து வச்சிட்டாங்க. வீரமணியா அவர் என்ன பிரச்சனை, வீடை அடகு வச்சு வந்துக்கிறாரா, 1 கோடி ரூபா கடன் இருக்குதா, சரி வாங்க என்ன சொல்கிறீங்க, அடி 3 சி. நீங்கள் ஜெயிச்சா என்ன பண்ண போகிறீங்க? ஜெயிக்க மாட்டீங்க, தேவையில்லாமல் செலவும் பண்ணுவீங்க. நீங்கள் செலவும் பண்ணாதீங்க, சும்மா அப்படியே ஊட்டினுவாங்க, வீடை மூட்டிங்க, மற்றெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி. இன்னும் சில பேருக்கு கேஸ் இருக்குது போல், அது வாங்கிக்கிங்க, கேஸை நம்ம குவாஷ் பண்ணுற வேலை பண்ணலாம். இப்படி இந்த கட்சியில் கேஸ் உள்ளவங்களே இருக்காங்களாண்ணே? அது இருப்பானுங்க எல்லாம் அங்கங்கே தானே. இது இல்லாமல் ஒன்றும் இல்லையா, ஏன்பா என்னப்பா நான் கோடியே பார்த்ததில்ல சார், தெருக்கோடி தான் பார்த்துருக்கேன், இந்த தடவை பார்ப்பேன், பார்த்துட்டு கம்முன்னு அப்படியே ஊட்டின்னு வா அப்படின்னு. இன்னும் சில பேரை என்னப்பா வேட்பாளர்லாம் ஆகிட்டியா, வாங்கிட்டாங்க, நல்லா போட்டு சண்டை போட்டு நான் தான் இந்த தொகுதி வேட்பாளர், சரி எப்போ ஜாயின் பண்ணுறேன், இருக்கும் இடத்துலேருந்தே இருக்கும்போதே திமுகவில் ஜாயின் பண்ணான், தாவேகா வேட்பாளர் திமுகவில் இணைந்தார். இந்த கூத்தம் நடக்கும். அதனால் இது மிகப்பெரிய கேடு, தாவேகாவுக்கு பெரிய பின்னடைவு. நீங்கள் சுமன் ஸ்ரீராமன் கூட போட்டிருக்காரு, என்டிடிவின்ற திரும்பி அதான் வருது, டிடிவி அவர் என்னென்ன பேசிட்டு நீங்கள் போயிட்டார், ஓபிஎஸ் ஆந்திரத்தில் சுற்றிட்டு இருக்காரு. தாவேகா நல்ல முடிவாடுக்குன்னா என்டிஏக்கு போகணும், இல்லாட்டி அவங்களுக்கு பெரிய சிக்கல் இந்த தேர்தலில் வரும்னு நான் மேலே போட்டேன்.
இதைத்தான் நான் ஓராண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கே கேட்குதுங்க பயப்பிள்ளைங்க, பட்டாதான் தெரியும் போல. அப்போது இந்த விவகாரத்தில் எனக்கு தெரிஞ்சு தாவேகாவில் ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் இந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னா நம்ம கைக்கு வந்துடும், விஜய் ஒதுங்கிடுவார், இருக்கிற விஜய் ரசிகர்களை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஜானுக்கு அடுத்த இதை பார்த்துட்டு போயிடலாம். அப்புறம் மாப்பிள்ள கவுத்தியாச்சு, அப்புறம் மாப்பிள்ள தவறேன் அப்படின்ட்டு நான் அந்த அளவுக்கு நீ இந்த இதில் பார்த்துட்டாப்புல. புசிக்கு பிரச்சனையே இல்லை, இந்த தேர்தல்லையே இங்கே இவர் வாங்குறது அங்கே அவங்க கொடுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. அதனால் அவருக்கு கொஞ்சம் தேத்திக்குவார். அப்புறமா பாண்டிச்சேர்ப்பாங்க கூட போயிடுவார். அப்புறம் சினிமா நடிக்க போனால் அவர் கதை கேட்க போயிடுவார். இதுதான் நான் சொன்னேங்க, நமக்கு இதெல்லாம் வராது, தேவையில்லைன்னு சொன்னேன், கேட்டிங்களா அப்படின்ட்டு போயிடுவார். இப்படி தான் போகுது. நடுவில் மாட்டி இந்த அருண்ராஜ் இந்த மாதிரி டிக்கெட்லாம் டப்பு டிப்புன்னு தாவும். தேர்தல் முடிஞ்சோன்னு பாருங்கள் எத்தனை தாவுதல்கள் நடக்குன்றது. ஏன்னா பல தேர்தலில் பார்த்துருக்கேன். திட்டிட்டு வெளியில் போனோம்னா அடித்து புரண்டு உள்ளே வரும். தேர்தல்லையே பல பேர் ஜாயின் பண்ணுவோம், ஜாயின் பண்ணி சீட்டு வாங்குவோம், அதெல்லாம் நடக்கும். இதில் யார் மாட்டினான்னா செங்கோட்டையன். ஆஞ்சில் சம்பத் அண்ணனை விட்டுட்டீங்க, அவர் பொழைச்சிக்குவாருங்க. அவர் எப்போ வைக்கலாம். அவர் நாளைக்கே போய் எடப்பாடி போன்ற ஒரு தலைவரை இந்த திரையுலகம் இந்த அரசியல் உலகம் பார்த்ததே இல்லை, அப்படி இப்படின்னு அழுத்தி பேசிக்கிட்டு இருப்பார். போர்க்களத்திலே பாரத போரிலே ஒரு அர்ஜுனன் போல் திகழ்ந்து கொண்டு இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவார். இவரு தான் எங்கே போவீங்க, திமுகவும் அதுக்கப்புறம் கூப்பிடாது. இப்போ தான் வேல்யூ, அதனால் அப்படியே நிற்க வேண்டியதான். இந்த யாரோ ஒருத்தர் ஒரு ஜோக்கை போட்டுக்கிறாங்க, இந்த லட்சுமி ராமகிருஷ்ணங்கள், என் சொந்தக்காரங்கிறான் அதுக்குறான், அவன் அங்கங்கே போயிட்டான், கடைசியில் நான் கோயம்பேட்டில் தனியாக நிற்கிறேன், என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு அதை தூக்கி போட்டு செங்கோட்டையன்னு போட்டு வச்சுக்கிறேன். இதை தொடர்ந்து நான் நேற்று அருண்ராஜ் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்தாரு. அப்போ அவருக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, எப்படி இருக்கும் உங்கள் தேர்தல் அறிக்கை அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, சமூக நீதியை பேசும் எங்கள் தேர்தல் அறிக்கைன்னு இருக்காங்க. ஆமாம், வேற என்ன, திமுகவுடைய ரிப்ளிகா தானே அவங்க. எந்தெந்த இடத்துல சமூக நீதி பேச வாய்ப்பு இருக்குண்ணே? ஏன்னா ஊழியர் பெரிய அரசாங்க ஊழியர்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, அப்போ வந்து எதுவும் பேசலை. சரி, வேற எதாவது பற்றி பேச போகிறீங்களான்னு கேட்டால் அதுக்கும் எதுவும் பேசலை. இவங்க ஒவ்வொரு கேள்விக்குமே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயம். அருண்ராஜுக்கு ஒரு எடிட்டர், ஒரு சேனலில் ஒர்க் பண்ணுற ஒரு எடிட்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் அவர் அறிக்கையெல்லாம் எழுதி வாங்கிக்கிறாரு. அவர்கிட்ட போய் உக்காந்துக்காரு, என்ன பண்ணலான்னு. திமுகலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரு சமூக நீதினு சொல்லிட்டு போட்டு போயிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுறது, திமுகவோட ரிப்ளிகா தான், வேறு என்ன பண்ணுறது. திமுக வேறு பைக் கொடுக்குறேன்னாங்க, கார் நிச்சயம்னாங்க, இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அவருடைய அறிக்கை முழுவதுமே நான் சொன்னேன்ல, பட்டியலின மக்கள், மீனவ மக்கள், இவங்க சிறுபான்மை, வன்னியர், இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஆட்சிக்கு வராதவங்க என்ன சொன்னார்ண்ணா, கமல்ஹாசன் கூட சொன்னார் 1500 தரேன்னு, யார் கண்டுக்கிட்டா? அதானே, அது மாதிரி இருக்கும். ரைட்ண்ணே. திமுக கூட்டணிண்ணே, திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் நேற்று ஆளுநரோட வெளிநடப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் நிறைய பேசப்படுவோம் பார்த்தா நேற்று யாருமே எதுவும் வாய் திறக்காமல் உட்காந்துருக்காங்க. கூட்டணியில் உள்ள தலைவர்கள்லாம் பார்த்தா அண்ணன் நான் ஏன் பேசணும், அது மாதிரி ஆதரவாக பேசினா நீ 6 சீட்டு கொடுப்பேன், நான் கம்முன்னு இருந்தால் என்ன தலைவரை கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். ஆமாம், தேர்தலெலாம் வரட்டும், 6 சீட்டு இந்த தடவை நான் கொஞ்சம் கோபமாகறேன், கம்முனு அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. அதனால கூட்டணி சம்மந்தப்பட்ட கட்சிகள் யாருமே வாய் திறக்கல. தொழில் அண்ணன் தொழில் எங்கே இருக்காருன்னு தெரியலையே. ஆமாம், வனவாசம் போயிட்டாங்க எல்லாரும். எங்கே போனாரு என்ன ஒரு, ஏன்னா இது ஆளுநர் மட்டும் சும்மாவே விட மாட்டார், நம்ம ஆள் ஆர்எஸ்எஸ்ன்று ஆரம்பிச்சிருவார். இதில் வேற நேற்றுலேருந்து பார்த்துருப்பீங்க, ஆர்எஸ்ஆவே ஆர்எஸ்எஸ் ஆளுன்னு சொல்லி இப்போ அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? விசிகாவோட தொண்டர்கள். ஆமாம், அவர் ஜாதி தலைவர்னோன்னா அவங்களுக்குள்ள பாருங்க, ஜெல்லாவில் சொல்லாவில்னாங்க, இங்கே அப்படி போய் அடிச்சுட்டு கிடக்குறாங்க பாருங்க. ஆர்எஸ்ஆன் நேற்று வேறு ஏதோ அன்னைக்கு வேறு ஏதோ உளறி வச்சிருக்காரு. ஆமாம், இவர் கல்யாணம் ஆகி 10 நாளில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மிசால அப்படின்னு. கல்யாணம் ஆகி 5 மாதம் பொறுத்து 4 மாதம் பொறுத்து தான் இவர் அரெஸ்ட் பண்ணாங்க. புது மாப்பிள்ள தான் அரெஸ்ட் ஆகி போனார். அதே மாதிரி ஜெயிலில் இருக்கும்போது உதயநிதி பிறந்தாருன்னா, இவர் ஜெயிலெலாம் விட்டு வந்து அதுக்கப்புறம் தான் உதயநிதி பிறந்தார். இந்த மாதிரிலாம் ஒரு ஜெயிலில் இருக்கும்போது பிறந்தது வந்து முரசொலி மாறன் பையனா பொண்ணா, முரசொலி மாறனுடைய பையன், அதுதான் குழந்தை, முரசொலி மாறன் பிறந்த குழந்தை தான். இவருக்கு பிறக்கல. நானே கூட முதல்ல தப்பாக நினச்சிருந்தேன், ஸ்டாலின் குழந்தை பிறந்துச்சு கொண்டு போய் காமிச்சாங்க. அது காமிச்சது வந்து இதுதான் எங்கள் துணை முதல்வர் சிறை குழந்தை இல்லையானே? சிறை குழந்தை இல்லைங்க. என்னண்ணா நீங்கள் தூக்கி கொண்டு காமிச்ச மாதிரி அன்றைக்கி கூட ஃபோட்டோ வச்சுருந்தாங்க இந்த மிஸ்ஸா பற்றின விஷயத்தில், இப்படி தூக்கி கொண்டு போய் காமிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் அது வந்து வேற குழந்தை, அதான் சொன்னேன். அது வந்து கலைஞர்கிட்ட காமிச்சது, இவர் கொண்டு போய் காமிக்கிற மாதிரி, அது முரசொலி மாறனுடைய குழந்தைங்க, அதுதான் காமிச்சிருக்காங்க. திமுக கூட்டணி என்னதான் செய்ய வாய்ப்பு இருக்குண்ணே? திமுக கூட்டணி இப்போதைக்கு முதல்ல இந்த பிரச்சனையை முடிக்கணும்.
சீட்டு எண்ணிக்கை அதிகமாக நிற்கிற மாதிரி அவங்க பண்ணணும். 170 180 சீட் நிற்கணும். அதுக்கேற்றால் போல் இந்த கூட்டணியை இது பண்ணணும். காங்கிரஸை முதல்ல முடிக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த ஜனவரி எண்டுக்குள்ளேயே காங்கிரஸை ஒரு 25 சீட்டு கொடுத்து முடிச்சிடணும். இல்லாட்டி பிப்ரவரியிலனா ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெரிய சிக்கலாகிடும். மற்ற கட்சி ஆரம்பிச்சிடறதுனால காங்கிரஸை முதல்ல முடிக்கணும்னு பார்க்குறாங்க. அப்போ காங்கிரஸுக்கு ஒரு 25 சீட்டு தலைவர்களை கொஞ்சம் குளிப்பாட்டி விட்டால் போதும். அதனால் இது அதுக்கப்புறம் மற்ற கட்சிகளுக்கு 6 சீட்டு இருக்குதுல்ல, அதில் 10 10ன்னு வருவாங்கல்ல, அதெல்லாம் தான் பார்க்கணும். சிபிஎம் 10, சிபிஐ 10, திருமா 10, 30, மற்ற கட்சிகள்லாம் சேர்த்து ஒரு 10 வச்சிங்கன்னா 40. காங்கிரஸ் ஒரு 40 கேட்டானா 80 போச்சுன்னா என்ன வருது? முடிஞ்சு போச்சு. 234ல் 80 போச்சுன்னா 154 சீட்டு இந்த மாதிரி நிற்கும். 40லாம் காங்கிரஸ் கொடுக்க மாட்டாங்க, 25 தான் கொடுப்பாங்க. மற்றவங்களாம் இருக்காங்களா? சின்ன சின்ன ஆட்கள்லாம் இருக்காங்க. அவனை உதயசூரியன் தான் நிற்க வைப்பாங்க. பெரும்பாலும் உதயசூரியன் நிற்க வைப்பாங்க. வைகோவையே போட்டு மலைக்கு இந்த உதயசூரியன் நிற்க சொல்லுவாங்க. வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படி போகும். நேற்று கூட நம்முடைய கிரீஸ் சோடங்கர் வந்திருக்காரு. அந்த நேற்று செயற்குழு கூட்டம் வந்திருக்கு. அதில் மாணிக் தாக்கூர் வந்து புறக்கணிச்சிருக்கிறாரு. புறக்கணிக்காம அது வந்து காரணம் வர சொல்லியிருக்காரு, எனக்கு உடம்பு முடியல, நான் அதனால லீவ் சொல்லியிருக்கேங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து நம்ம ஆளுக்கு எல்லாரும் தாவைக்கால மாணிக் தாக்கூர் இணைய போறாருங்கிற மாதிரி விஷயத்தையும் பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. வைத்தியகார்த்தனம் மாணிக் தாக்கூர்லாம் எம்பிங்க, எப்படிங்க தாவைக்கால பையன் எப்படி இணைய வரணும்? இன்னும் எத்தனை 3 வருஷம் இருக்குது எம்பி. இது இன்னும் தாவைக்கால இணைஞ்சு ஓரமாக ஸ்டூல் போட்டு உட்காரத்துக்கா? ஏற்கனவே இணைஞ்சவங்களாம் எங்கே இருக்காங்க? பைத்தியகார்த்தனம் என்னன்னா, இவர்கள் ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் ஆரம்பித்து போயிட்டாங்க. அதனால் இன்னைக்கு கூட முதல்வர் சொல்லியிருக்காரு, கூட்டணி கட்சிக்குள்ளேயே சிலருக்கு நம்மை பிடிக்காமல் இருக்கலாம், அதையெல்லாம் நான் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன், ஒர்க் பண்ணலாம், மற்ற கூட்டணி இதெல்லாம் நான் பார்த்து அப்புறம் நீங்கள் கம்முன்னு இருங்கடா, எதையா கிளப்பி விட்டு வம்பில் தூடாதீங்களா, நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்டான்றது தான் அது அர்த்தம். அதனால் அது போதும். கண்டிப்பான. நேற்று கூட கிறிஸ் சோடங்கர் சொல்லும்போது, இப்போ சரி காங்கிரஸில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிற மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பேற்க ஒரு மாவட்ட செயலாளர்கள் 45% வரை யங்ஸ்டர்ஸ்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், உண்மைதான். அது எப்படி பார்க்குறீங்கண்ணா? இது முழுக்க முழுக்க செல்வ பெருந்தகையுடைய முன்முயற்சி. சரி, இது அன்னைக்கு இந்த பிரவீன் சக்கரத்து உருட்டினார்ல எதிர்ப்பு, அதெல்லாம் கிடையாது. அவர் ஒரு 3 வருஷமாகவே இந்த வேலையில் இருக்கார். மாவட்ட தலைவர்கள் போடுற இதில் காங்கிரஸ்லாம் தெரியுமே, போட விடுவாங்களா? போட மாட்டாங்க. அதை மீறி எல்லாம் 40லேருந்து 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் அதிகம், சிறுபான்மையினர் 5 பேர். அப்போ அந்த மாதிரிலாம் வந்து அவருடைய முன்முயற்சியில் தான் பண்ணியிருக்காரு. இந்த மாவட்ட தலைவர்களை எடுக்கப்பட்டிருக்கு. அதில் 50க்கு மேலே உள்ளவங்க கம்மி தான், 40லேருந்து 50க்குள்ளே உள்ளவர்கள் தான் பெரும்பான்மை. கொஞ்சம் இளைஞர்கள் ப்ளஸ் சிறுபான்மையினர் எல்லாம் போட்டு கலந்து தான் அது சில மாவட்டங்களில் மட்டும் பண்ண முடியல. மற்றபடி பெரும்பாலும் அவர் சொன்ன லிஸ்ட்டை கொண்டு வந்துட்டார். அவர் ரைட்ண்ணே. இறுதியாண்ணே, இந்த ஜனநாயகம் படத்தோட கேஸ் நேற்று கோர்ட்டில் நடந்திருக்கு. என்னதான் முடிவு வந்திருக்குண்ணே? அவ்வளோதான், நான் சொன்னேன்ல, காலில் விழுந்தா கொஞ்சம் வேலை முடியும். மறுபடியும் நேற்றும் போய் அதே வேலையை பண்ணால் அவன் என் வேலை அதான்ட்டான். அது சரி, ரைட்டு, எல்லாம் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் ரிசல்டு அது என்னைக்கு அவர் சொல்லி என்னைக்குதாரோ அன்றைக்கி ஒரு நாளைக்கே வரலாம், அடுத்த வாரம் வரலாம். அவர் என்ன சொல்லுவார், பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னா நான் பண்ணித்தரேங்க அப்படின்னு இவங்க போயின்னா பண்ணித்தர சொல்லிட்டாரு. இருப்பா, ஆர்டர் வரட்டும், முடிஞ்சது. ஆர்டர் வந்து வாங்கி அப்புறம் ஆளை போட்டு இது பண்ணி இந்த ரிவைஸ் கமிட்டி குழு அமைக்கிறதுக்கு 45 நாள் டைம் எடுத்துக்கலாமாண்ணே? இதில் வேறு சென்சார் போர்டில் ரூல்ஸ் இருக்கா? ஆமாம், அவங்க இஷ்டம்தான். அப்போ 5 பேர் கொண்டு படம் பார்க்கணுன்னா ஒருத்தர் ஊரில் இருக்கார், வரமாட்டார், வந்தா அப்புறம் தான் அப்படின்னா இவர் வந்து அவர் போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப உரண்டை இழுத்தீங்கன்னா அதான் நடக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் ஜனவரி 26க்கு ரிலீஸ் பண்ணுறேன், பிப்ரவரி போயிடும். அப்படி போனால் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருக்குல்ல? மார்ச் 2nd வீக் தான். ரொம்ப பேர் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. மார்ச் 2nd வீக் தான் கோட் ஆஃப் கான்டாக்ட் வரும். அது அறிவிச்சா பிறகு தான் இவங்க பிப்ரவரியில் ரிலீஸ் பண்ணணும். பண்ணலன்னா சிக்கலாக போயிடும். இவங்க ரிலீஸ் பண்ண எத்தனை நாள் ஓடும்? 10 நாள் ஓடும் படம். 10 நாளில் அள்ளிட்டு போகணுன்னு லீவு நாள் வராதுங்க. பிப்ரவரியில் லீவே கிடையாது. லீவே கிடையாது. அப்போ இன்னொன்று அவன் இந்த இன்கம் டேக்ஸு அந்த பிடிக்கிற மாதம் பல பிரச்சனைகள் இருக்குது பிப்ரவரியில். அதனால் இவங்களுக்கு இந்த படம் ஒரு அடி தான். அதில் வேற கேசரி ஒழுங்காக கிண்டல வச்சுக்கோங்க, முடிஞ்சுது, அவ்வளோதான். அது வேற இருக்குது. நம்ம ஆளுங்க கிண்டி அல்ல இதையா அப்படின்னு முதல் நாள் இங்கே இறக்கி விட்ருவாங்க. பராசக்தி நீங்கள் பண்ணீங்கல்ல, ஆமாம், அது மாதிரி அந்த டீம் அப்படியே இறங்கும். படம் பண்டல் ஒன்றும் இல்லைன்னு அது வேறு போயிடும். கண்டிப்பாக. மிக்க நன்றி உங்கள் நேரத்துக்கு கற்றுக்கு.